வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய சம் ஒன்று பார்க்க போகிறோம். பெரிய சம்ன்றதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான சம் தான் இது. நம்ம நிறைய எக்ஸாம்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்து அந்த டேட்டோட டேவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜான்வரி 1க்கு வந்து வெனஸ்டேவாக இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் த இயர் 2015ல் டிசம்பர் 25க்கு அதே இயர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம நிறைய பேர் இதில் ட்ரை பண்ணியிருப்போம். பட் நிறைய டைம் நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னா அதை ஃபெயில்டாக தான் பண்ணியிருப்போம். நிறைய நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்காது. அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஒன் ஆஃப் த ட்ரிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்டர் ஜான் கான்வே அப்படிங்கிறவர் வந்து ஒரு சின்ன அல்காரிதம் கிரியேட் பண்ணார். அந்த அல்காரிதம் படி வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ் அவரால் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரி எந்த இயர் கேட்டோம்னாலும் எந்த மந்த் கேட்டோம்னாலும் எந்த டேட் கேட்டோம்னாலும் கரெக்டாக சொல்ல முடியும். அது என்ன டே அப்படிங்கிறத. ஸோ அந்த அல்காரிதம் தான் இந்த செக்ஷனில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அல்காரிதம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வீக் டேஸை எப்படி பிரித்து எழுதணும் அப்படிங்கிறது தான். ஸோ வீக் டேஸ் நம்ம சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சண்டே வந்து நம்ம நன் டே 0 டே கூட எடுத்துக்கலாம். அடுத்தது மண்டே வந்து 1 டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 டே, தேர்ஸ்டே 4 டே, ஃப்ரைடே 5 டே, சாட்டர்டே 6 டே. நம்ம ஏன் இப்படி எடுத்துக்கிறோம்னா நம்மளோட கேல்குலேஷனில் ஈஸியாக இப்போ 4 வந்துச்சுன்னா அது தேர்ஸ்டே, 2 வந்துச்சுன்னா அது டியூஸ்டே, மண்டேல 1 வந்துச்சு அப்படின்னா அது மண்டே. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீக் டேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். ஓகே. இது வந்து நம்ம வீக் டேஸ் ப்ரிஃபரன்ஸில் அவர் சொல்லியிருக்கிறது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மந்த் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ மந்த் வைஸ் ஒரு டூம் டேவோட மந்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் நிறைய இது சொன்னார். ஸோ அதில் ஒரு இது நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸப்ட் 2 வர மற்ற ஈவன் நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ 4 and then 6 அப்புறம் 8 10 12. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 5 மந்த்துக்கு காலம் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் போடுறது வந்து மந்த்து, செகண்ட் போடுறது டேட்டு. இதை வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்த் பார் டேட்டுங்கிற இதில் தான் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம எப்படி பண்ணுவோம்னா டேட் பார் மந்த்துன்னு தான் நம்ம பழகிருப்போம். இந்த இதில் வந்து செஷனை வந்து நம்ம மந்த் பார் டேட் என்ன பார்க்க போகிறோம். ஸோ 4th மந்தில் டேட் 4, 6th மந்தில் 6th டேட், 8th மந்தில் 8th டேட், 10th மந்தில் 10th டேட், 12th மந்தில் 12th டேட். ஸோ 2 தவிர மற்ற எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இது லீப் இயராக நான் லீப் இயராக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா லீப் இயரோ நான் லீப் இயரோ பிப்ரவரி மந்தோட லாஸ்ட் டேட் தான் அதோடது. ஸோ இன்கேஸ் இது நான் லீப் இயராக இருந்துச்சுன்னா 28, லீப் இயராக இருந்துச்சுன்னா 29. ஸோ இது வந்து நான் லீப் இயராக இருந்துச்சுன்னா இங்கே 28 வர மாதிரி ஜான்வரியில் 3 வரும். ஓகே. நான் லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா 4. ஸோ இதுதான் ஒரு சின்ன ட்ரிக் இந்த இடத்துல. மார்ச் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பை டே. பை டேனா நம்ம பையோட வேல்யூ 3.14 போடுவோம் இல்லையா. ஸோ 3/14 இதுதான் வந்து மார்ச்சில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ மீதி இருக்கிறத நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 அதாவது மே மந்தோட நம்பர் 5, ஜூலைக்கு 7, செப்டம்பருக்கு 9, நவம்பருக்கு 11. ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 5 9 7 11 இந்த மாதிரி குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ 5 9 நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 5 bar 9 5th மந்தில் 9th டேட்டு அண்ட் செப்டம்பர் இதில் 9th மந்தில் 5 டே 5th டேட்டு. ஸோ ஜூலை எப்படி எழுத போகிறோம்னா 7 bar 11 7th மந்தில் 11th டேட்டு. ஸோ 11 bar 7. ஸோ இது அப்படியே ரெசிப்ரோக்கல்லே எழுதணும். இதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா 4 bar 4, 6 bar 6, 8 bar 8, 10 bar 10, 12 bar 12. அடுத்த செட்டில் நான் எப்படி எழுதிருக்கேன்னா லீப் இயராக நான் லீப் இயரானு. லீப் இயராக இருந்தாலும் நான் லீப் இயராக இருந்தாலும் டேட் பிப்ரவரியில் வருதா, அதாவது லாஸ்ட் டேட். ஸோ 28 ஆர் 29. ஸோ இந்த லீப் இயரை வச்சு தான் இதுவும் மாறும். ஸோ இது வந்து இதை வச்சு தான் நம்ம இதுவும் மாத்திரம். எப்படி மாத்திரம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஜான்வரி மந்தில் 3rd டேட் ஆர் 4th டேட். இட் பிலாங்ஸ் டு லீப் இயரை பொறுத்து இது டிஃபர் ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 5 9 9 5 7 11 11 7. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணியிருக்கிற மந்த் டூம் டே பை மந்த்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். இதை நீங்கள் வந்து எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், நம்ம சம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இப்போ ஈஸியாக கற்றுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு இந்த சமயம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 20th ஜூலை ஆஃப் 1990 வந்து
என்ன டேட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் தட் 1990 டூம் டே, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு டூம் டே இருக்கும். ஓகேவா? இந்த டூம் டே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ நீங்கள் உங்களோட கேலண்டர் எடுத்துக்கோங்க, எந்த வருஷத்துக்கு வேணால் பாருங்கள், வாட் எவர் நீங்கள் எந்த வருஷம் வேணால் பார்க்கலாம். எல்லா வருஷத்துலையுமே இந்த டேட் வந்துட்டு ஒரே நாளாக தான் இருக்கும். இன்கேஸ் இந்த 4th ஏப்ரல் வந்துட்டு வெனஸ்டேவாக இருந்துச்சுன்னா இந்த ஹோல் இதுவுமே வெனஸ்டே தான் இருக்கும். டிசம்பர் 12th வெனஸ்டே, நவம்பர் 7th வெனஸ்டே, அக்டோபர் 10th வெனஸ்டே, செப்டம்பர் 5th வெனஸ்டே, ஆகஸ்ட் 8th வெனஸ்டே, எல்லாமே வெனஸ்டேவில் தான் வரும். அதே ஒன்று ஃப்ரைடே வந்துச்சுன்னா எல்லாமே ஃப்ரைடே, ஒன்று சாட்டர்டே வந்துச்சுன்னா எல்லாமே சாட்டர்டே, ஒன்று சண்டே வந்துச்சுன்னா எல்லாமே சண்டே. ஸோ ஒரு வருஷத்துக்கு இந்த டேஸ் எல்லாமே ஒரே நாளை தான் குறிக்கும். ஸோ அந்த மாதிரி 1990 டூம் டே வந்து வெனஸ்டே. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இதோட இந்த இயரோட டூம் டே வந்து வெனஸ்டே. இப்போ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ 20th ஜூலை, நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு டேட் இது பண்ணியிருக்கனால ஸோ சிம்பிள். ஜூலை மந்த்தை எடுத்துக்கோங்க. ஸோ ஜூலை மந்தில் நமக்கு வந்து 20th டேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க டேட் வந்துட்டு 11. ஸோ என்ன பண்ணுங்கள், 20 - 11 பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் வந்து 9. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு 9. ஸோ நமக்கு வந்து நல்லா தெரியும் ஒரு வாரத்தில் 7 நாள். ஸோ 9லேருந்து 7 மைனஸ் பண்ணுங்கள், நம்மளோட ஆன்சர் 2. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட இந்த எடுத்துக்கோங்க வெனஸ்டேலேருந்து 2 டே பிஃபோராக பண்ணுங்கள். ஓகே, நான் கிடைச்ச ஆன்சர் வந்து ஆக்சுவலி +2, பிகாஸ் நோ ப்ராப்ளம், அதனால் +2 தான் கிடைச்சிருக்கு. ஸோ வெனஸ்டேலேருந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போனா 20th ஜூலை 1990 மஸ்ட் பி அ ஃப்ரைடே. ஓகேவா? நீங்கள் இப்போ கால்குலேட்டரோ இல்லை உங்களோட கூகுள்லையோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதோட வேல்யூ ஃப்ரைடேங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இது ஸோ சிம்பிள். இதை வந்து இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தட் இட் வில் பி ஈஸி. இந்த 1990 இயர்லேயே நம்மளோட ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் டீச்சர்ஸ் டே, இந்த 3 டேவும் எந்த மாதிரி டேஸ் விளையாடுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறது வந்து ரிப்பப்ளிக் டே. ஸோ ரிப்பப்ளிக் டேனும் போது 26th ஜனவரி 1990 அந்த இயரில் எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே எடுத்துக்கிறோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே எடுத்துக்கும் போது 15th of August எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து டீச்சர்ஸ் டே ஆர் சில்ட்ரன்ஸ் டே எது வேணால் எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு கான்வேக்காக எடுத்துக்கிறேன். டீச்சர்ஸ் டே எடுத்துக்கும் போது 5th செப்டம்பர். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து 1990னால நமக்கு வந்து டூம் டே வந்து வெனஸ்டே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜான்வரி மந்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜான்வரி மந்தில் நமக்கு வந்து லீப் இயர் நான் லீப் இயர் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ 1990 லீப் இயரானு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது லீப் இயர் கிடையாது. ஸோ அப்போ லீப் இயர் கிடையாதுங்கிறதுனால நமக்கு வந்து 3rd டேட்டை தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 26 - 3 பண்ணுங்கள், உங்களோட ஆன்சர் 23 கிடைக்கும். ஸோ 23 மைனஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெறும் 7 மட்டும் பண்ணிங்கன்னா நமக்கு திரும்ப 2 digits தான் வரும். ஸோ 7 - 7 பண்ணுங்கள், அப்போ 14 கிடைக்கும். இன்னொரு 7 கூட பண்ணலாம் 21. ஸோ 7 டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7, 14, 21 இந்த வேர்ஸாலே உங்களுக்கு எது வருதோ அதில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு நியர்பையாக 21 இருக்கிறதுனால 21 பண்ணிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் எனக்கு 2 கிடைக்குது. ஸோ அங்கே வெனஸ்டே இருக்கிறதுனால திரும்பவும் 2 ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த இது வந்து ஃப்ரைடே கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். 26th of January 1990 என்ன டே வருதுன்னு செக் பண்ணுங்கள். இட் மஸ்ட் பி எ ஃப்ரைடே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆகஸ்ட் மந்த், ஆகஸ்ட்டில் 8. ஸோ 15 - 8 பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 7. ஸோ ஆல்ரெடி நம்ம 7லேருந்து தான் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 0 கிடச்சதுன்னா நன் டே விச் இஸ் அ சண்டே. அப்போ உங்களோட 15th August 1990 மஸ்ட் பி எ சண்டே. ஸோ சிம்பிள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5th செப்டம்பர் கிடைக்குது இல்லையா? ஸோ 5th செப்டம்பர் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி ஒரே நிமிஷம், இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல 0 வந்தால் நன்டேன்னு பார்க்கக்கூடாது. சாரி, இப்போ 7 - 7 வந்து நமக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ 0னா நம்ம வெனஸ்டேலேருந்து தானே பார்க்கணும். இந்த இடத்துல இப்படி வெனஸ்டேலேருந்து +2 பண்ணணும். அந்த மாதிரி இந்த இடத்துல வெனஸ்டேலேருந்து +0 பண்ணால் அதே டே தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து சண்டே கிடையாது, இது வந்து வெனஸ்டே. ஓகே, ஐம் ஸோ சாரி. ஸோ இது வந்து வெனஸ்டே. இதில் இந்த டேட்டில் தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது 5th செப்டம்பர் எடுத்துக்கிறோம். 5th செப்டம்பர் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் 9th. ஸோ 5th செப்டம்பர்ன்றதே டூம் டே தான். அப்போ கண்டிப்பாக அதுவும் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்னா வெனஸ்டே தான் இருக்கும். ஓகே, அதுவே வந்து டூம் டேவாக இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இது வெனஸ்டே தான். ஸோ சிம்பிள். ஸோ இப்போ இந்த ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டேபிளை வச்சு நம்மளோட டூம் டே, ஒரு இயரோட டூம் டே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த டேயில் என்ன இது வேணால் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு இயரோட டூம் டே எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சா நமக்கு இதெல்லாம் ஈஸின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு இயரோட டூம் டே எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து டூம் டே பை சென்ச்சுரிஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம எப்படி டூம் டே பை மந்த் பார்த்தோமோ இப்போ டூம் டே பை சென்ச்சுரின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கரண்ட்டில் இருக்கிற சென்ச்சுரி நம்மளோட பிஃபோர் சென்ச்சுரி எடுத்துக்கிறோம். ஸோ 1900 எடுத்துக்கிறோம், 2000,
அடுத்தது 2100 வரும், 2200 வரும். நம்ம 4 செஞ்சுரிஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி நமக்கு பிஃபோர்லேருந்து எடுத்துக்கிறோம், கரெக்டாக வரிசையாக 4 செஞ்சுரிஸ். ஸோ டூம்டே பை செஞ்சுரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெனஸ்டே, டியூஸ்டே, சண்டே, ஃப்ரைடே. இதை என்னடா குழப்பறாலே யோசிக்காதீங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து வெனஸ்டே, டியூஸ்டே, சண்டே, ஃப்ரைடே இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு செஞ்சுரியும் இந்த டேஸில் மட்டும்தான் லை ஆகிருக்கும். இப்போ 1900 நம்ம வெனஸ்டே மூலியமாக தான் கண்டுபிடிக்க போகிறோம், 2000 டியூஸ்டே வச்சு கண்டுபிடிக்க போகிறோம், 2100 சண்டே, 2200 ஃப்ரைடே. ஓகே, நான் வந்து உங்களுக்கு சரி இந்த இயர்ஸ் மட்டும் போதுமா, இதே 1700 1600க்கு நான் கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணுறேன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். 1900 பிஃபோர் 1800 1700 1600 1500 1400 இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் எந்த வருஷம் வேணுமோ அந்த வருஷம் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதேமாதிரி 2200க்கு அப்புறம் 2300 2400 2500 2600 இப்படி இந்த பக்கமும் நீங்கள் வந்துகிட்டே இருக்க வேண்டியதா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பர்டிகுலராக இந்த 1800லேருந்து 2100 வரைக்கும் நான் ஒரு 4 வருஷத்தை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 4 வருஷத்துக்கு தான் நான் வந்து டூம் டே வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போதைக்கு இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அப்படின்னும் போது 3rd டே, த்ரீஸ்டே. ஓகேவா? டியூஸ்டேன்னும் போது டியூஸ்டே, சண்டேன்னும் போது நண்டே, 2200ல நமக்கு ஃப்ரைடேன்னும் போது 5th டே. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 1800லேருந்து எடுத்துக்கிறோம். ஓகே, பிகாஸ் நம்ம முன்னாடி 2 செஞ்சுரி, நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் செஞ்சுரி, இதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இப்போ 1800 வந்து ஃப்ரைடேயில் வரதுனால அது வந்து 5th டே, ரைட்டா? அதே மாதிரி 1900 வந்துட்டு நமக்கு வெனஸ்டேல வரதுனால அது வந்து 3rd டே. அடுத்தது வந்து நம்மளோட 2000 வந்து டியூஸ்டேல வரதுனால நமக்கு டியூஸ்டே, 2100 வந்து சண்டேல வரதுனால நமக்கு நண்டே. நண்டே இஸ் நத்திங் பட் அ 0 டே. இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பிகாஸ் நம்ம இதை வச்சு தான் இப்போ அடுத்தது செஞ்சுரிஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு இயர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இப்போ இந்த 1990க்கு நான் வெனஸ்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதையே எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 1990 இயரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள் 19. ஸோ 19 போது அது 3. ஸோ 3 போட்டுக்கோங்க. ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு இருக்கிற நம்பர் 90. ஸோ 90யை 12 டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 12 7 is 84 கிடைக்கும். பேலன்ஸ் 6 கிடைக்கும். குவேஷன்ட்டையும் ஆட் பண்ணுங்கள், ரிமைண்டரையும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்து ரிமைண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிமைண்டர் என்ன வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் 4ஆக தான் பிரிச்சிருக்கேன். நான் வந்து செஞ்சுரிஸே 4ஆக பிரிச்சிருக்கேன். இப்போ 1 times of 4 பேலன்ஸ் 2 எல்லாம் வருது, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு என்ன நம்பர் வந்தாலும் எனக்கு தேவையில்லை. இங்கே என்ன நம்பர் வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 3 + 7 10, 10 + 6 16, 16 + 1 17. ஸோ 17 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 17 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 17லேருந்து நம்ம வந்து 14 மைனஸ் பண்ணுவோம். ஸோ 17 - 14, ஏன் 14 பண்ணுறேன்னா 7 வயசில் 14 வருது. ஸோ 17 - 14 எனக்கு 3, which is 3rd day. 3rd டேனா வெனஸ்டே. அப்போ இதோட டூம் டே வெனஸ்டே. ஸோ சிம்பிள். ஆக்சுவலி இது வந்து நம்ம சின்ன ஒரு மைண்ட் கேல்குலேஷன் தான். நான் வந்து மோஸ்ட்லி மைண்ட் கேல்குலேஷன்ஸாக அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். பிகாஸ் நம்ம என்ன தான் மைண்ட் கேல்குலேஷன் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு நம்பரோ 2 நம்பரோ விட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணுவேன். உங்களால் வந்து மைண்ட் கேல்குலேஷன்ஸை ஸ்ட்ராங்காக பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக உங்களால் மைண்ட் கேல்குலேஷன்ஸ் பண்ண முடியும் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை வச்சு தான் 1990 வந்து வெனஸ்டேன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் இதே மாதிரி ஒரு 4 இயர்ஸ் வந்து நான் கண்டுபிடிப்பேன். அது என்ன இயர்னா 1815 1936. இப்போ வந்து 2020 எடுத்துக்கலாம். அண்ட் தென் அடுத்த வருஷத்துக்கு வந்து 2178. இப்படி கொஞ்சம் பெரிய நம்பராக எடுத்துக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து கேல்குலேஷன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து 1815 எடுத்துக்கிறோம் இல்லையா. 18 நமக்கு என்ன டே? ஃப்ரைடே. ஸோ வந்து 5th டே. ஸோ 5 + 15 எடுத்துக்கிட்டோம்னா 15 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 time 12 carry 3. ஸோ குவேஷன்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன், ரிமைண்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3யை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0 பாயிண்ட் சம்திங்கில் வரும். ஸோ 0, அதை ஆட் பண்ணவே தேவையில்லை. ஸோ 5 + 1 6, 6 + 3 9. ஸோ 9 - 7 is 2. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 2 வருது. அப்போ 2th டே வந்து டியூஸ்டே. அப்போ இதோட டூம் டே, இந்த இயரோட டூம் டே வந்து டியூஸ்டே. நீங்கள் 1815 கேலண்டர் நெட்டில் எடுத்து பார்த்து ஏதாச்சும் ஒரு அதோட டூம் டேன்னு கண்டுபிடிச்சாலும் ஓகே. இல்லைன்னா வந்து நான் சொன்ன அந்த மந்த் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 4th ஏப்ரல் 6th ஜூன் இந்த மாதிரி எந்த டே கண்டுபிடிச்சோம்னாலும் உங்களுக்கு டியூஸ்டேவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து 1936ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 19 ஆஸ் யூஷுவல் நம்ம 3 எடுத்துக்குவோம். 36ன்னு பண்ணும்போது 12 டேபிளில் பண்ணோம்னா 3 times 36 கிடைக்கும்.
ஸோ 3 times 36 கிடைக்கும் போது குவேஷன் வந்து +3, ரிமைண்டர் வந்து +0 அண்ட் தென் வந்து 3 + 3 + 0 பண்ணியாச்சு. இதை வந்து இதோட 4 டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ 3 + 3 6. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 + 3 நமக்கு 6 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நமக்கான மொத்தம் இருக்கிற வீக்கெண்டே -7 ரைட்டா. ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல 1 வந்து தான் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய நம்பர் வந்து மண்டே. ஓகே, ஸோ நோ கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து 2020 எடுத்துக்கலாம். ஸோ 2020 நம்மளோட இப்போ கரண்ட் இயரில் நம்மளோட டூம் டே என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ 2020க்கு நம்மளோட இது வந்து 2. ஓகே, ஸோ ப்ளஸ் 20ஆல் பண்ணும்போது 12 டைம்ஸ் பண்ணோம்னா 12 1s are 12, சாரி 12 1s are 12 மட்டும் தான் வரும். ஸோ 8 இருக்கும். ஸோ வந்து இது 1 டைம் குவேஷனே ஆட் பண்ணிக்கோங்க, ரிமைண்டரே ஆட் பண்ணுங்க. இதை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 2. ஸோ +2, 8 + 2 10, 10 + 1 11, 11 + 2 13. ஸோ 30 -7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5. ஸோ 5 டே வருது. 5 டே வருது which is a Friday. இப்போ நீங்கள் இதில் வந்து 4th April எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரைடே வரும். 6th June ஃப்ரைடே வரும். February லாஸ்ட் டே ஃப்ரைடே. அதே மாதிரி வந்துட்டு மார்ச்சில் வந்து 14th டேட் வந்து ஃப்ரைடே. இது எல்லாமே ஃப்ரைடேஸில் வரும். இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வந்து 2178 கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி இதே ப்ரொசீஜர்லேயே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டே வரும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல நான் டே இருக்கிறனால நம்ம என்ன எடுத்துக்கோன்னா 0+ன்னு எடுத்துக்கோம். எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் நம்பர் இது பண்ணலையா அந்த மாதிரி. ஓகே, இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஈஸி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன காம்ப்ளிகேஷனுக்காக என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து 2020 மட்டும் நான் ஒரு 3 டேட்ஸ் தான் வந்து கரெக்டாக இந்த இதில் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. ஓகேவா, நான் எடுத்துக்க 3 டேட்ஸ் வந்து அதே ரிப்பப்ளிக் டே, இன்னொன்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அடுத்தது வந்துட்டு கிறிஸ்மஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நான் ஏன் கிறிஸ்மஸ் எடுத்திருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா சரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக கிறிஸ்மஸ் எடுத்திருக்கேன், நத்திங் எல்ஸ். ஸோ 2020 வந்து நான் இப்படி இயர் வைஸ் கண்டுபிடிச்சி டூம் டே வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக டேரக்ட் ப்ரொசீஜரில் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. எப்படின்னு நான் சொல்கிறேன். ரிப்பப்ளிக் டேக்கு வந்து 26th January, அடுத்தது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து 15th August, கிறிஸ்மஸ் வந்துட்டு 25th December. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரிப்பப்ளிக் டே இதெல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 20 இருக்குல்லையா, 20 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 20 இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா 12 1 12 நான் பண்ண அதே ப்ரொசீஜர் தான் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல +1 +8 இது டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது, சாரி டிவைட் பை 4 பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2. ஸோ +2 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கிறேன் 26th January இருக்கு இல்லையா. ஸோ 26 இது வந்து லீப் இயராக நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறேன். எஸ் இட்ஸ் அ லீப் இயர் ரைட்டா. ஸோ இது லீப் இயராக இருக்கிறதுனால நான் ஜான்வரியில் 4 days வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ 26 - 4 எனக்கு என்ன கிடைக்கும்னா 22 கிடைக்கும். ஸோ அதை இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 22 + 2 24, 24 + 1 25, 25 26 27, 27 + 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 37 35. ஸோ இப்போ 35 இதை வந்து நீங்கள் எப்படி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 - 35 = 0. அப்போ உங்களோட ரிப்பப்ளிக் டே இந்த வருஷம் சண்டேயில் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் வேணால் இதை செக் பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சண்டேயில் வரும் உங்களோட ரிப்பப்ளிக் டே வந்து. ஸோ இட்ஸ் அ சண்டே. அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் இதே மாதிரி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நமக்கு வந்து 2ங்கிறதும் 1ங்கிறதும் அண்ட் தென் 8 + 2 இதெல்லாமே காமனாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் பை இந்த நம்பர் காமனாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க. 10 10 + 1 13, 13ங்கிறது காமன். ப்ளஸ் இண்டிபெண்டன்ஸ் டே 15th August. அப்போ 8 15 - 8 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். இதோட 7 ஆட் பண்ணுங்கள் 20. ஸோ 20 - 14 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்கும். அப்போனா 6th டே என்ன அப்படின்னு பாருங்கள் சாட்டர்டே. அப்போ உங்களோட இது வந்துட்டு சாட்டர்டேயில் வருது. 15th August வந்து சாட்டர்டேயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் 25th. ஸோ நம்ம ஆல்ரெடி 13ங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ 13 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ கிறிஸ்மஸ் வந்து 25th December. நம்ம டிசம்பரில் 12 எடுத்துக்கிட்டோம். ஸோ 3 1. ஸோ திரும்ப 13 ஆட் பண்ணுங்கள் 26 - 21 பண்ணிங்கன்னா 5. ஸோ இட் இஸ் அ ஃப்ரைடே. ஸோ இனிமேல் நீங்கள் மைண்ட் கால்குலேஷனை ரொம்ப ஈஸியாக எந்த வருஷத்துக்கு எந்த டேட்டுக்கு எந்த டே கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.